ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம 2018 ரிலீஸ் ஆன அனியாரா அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல பூமியில இருந்து ஸ்பேஸுக்கு போற ஒரு லிஃப்ட்டை காமிக்கிறாங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ள நிறைய மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு பையன் பயங்கரமா அடம் பிடிக்கிறான். அம்மா, நான் பூமியை விட்டு வரமாட்டேமா, திரும்ப என்ன பூமிக்கே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பையனோட அம்மா சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் நம்மளால பூமியில வாழ முடியாது, அதுக்காக தான் நம்ம பூமியை விட்டு மார்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். சோ கடைசியா பூமிக்கு குட் பை சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த குட்டி பையனும் பூமியை பார்த்து பாய் சொல்லிட்டு போறான். எஸ், பூமியை எந்த அளவுக்கு நாசமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பூமியை அழிச்சாச்சு. இதுக்கப்புறமேட்டு பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இல்லைன்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் பூமியில இருக்க எல்லாருமே ஏதோ வீடு காலி பண்ற மாதிரி பூமியை காலி பண்ணிட்டு மார்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த லிஃப்ட் ஸ்பேஸ்ல இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வருது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட பேரு தான் அனியாரா. அந்த லிஃப்ட்ல இருந்து இறங்குற மக்கள்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோடைய ஒரு மெயின் கேரக்டர். இவங்களோட பேரு எம்ஆர். இங்க இருந்து மார்ஸுக்கு போறதுக்கு 3 வாரம் ஆகும். அதான் பூமியை விட்டு வந்துட்டாங்களே, ஸ்பேஸுக்கு வந்தாலே கண்டிப்பா பயங்கரமா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பயங்கர லக்ஸூரியஸா கட்டியிருக்காங்க. உள்ள தேவையான எல்லாமே இருக்குது. ஸ்பா, ரெஸ்டாரண்ட், சலூன், இந்த மாதிரி பூமியில இருக்க எல்லாமே இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும் எம்ஆர் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரூமுக்கு போறாங்க. அங்க போனா ஆல்ரெடி ஒரு ஆன்ட்டி அங்க படுத்துட்டு இருக்காங்க. இவங்க கூட தான் நம்ம எம்ஆர் ரூமை ஷேர் பண்ண போறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே பெட்ல போய் படுத்துக்கிட்டு பெல்ட்டை போட்டுக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி போக போறாங்க. அதுக்கு முன்னாடி கிராவிட்டியை ஸ்டேபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கிராவிட்டியை ஆஃப் பண்ணி வைப்பாங்க. அப்போ இவங்க பறந்துட கூடாதுல, அதனால தான் இந்த மாதிரி பெல்ட் போட்டு படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல 0 கிராவிட்டி ஆகுது. அடுத்து இந்த ஸ்டேஷன் இங்க இருந்து மார்ஸை நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்படி போக ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எம்ஆர் என்ன பண்றாங்க, சில பேரை ஒரு ரூமுக்கு கூட்டு போறாங்க. அங்க மீமா அப்படின்ற ஒரு ஏஐ இருக்கு. அது என்ன பண்ணுனா மனுஷங்க பிரெயின்ல இருக்க மெமரிஸை ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க கஷ்டங்கள், கசப்பான சம்பவங்கள் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நல்ல மெமரிஸா அது ஒரு விஷுவலா போட்டு காமிக்கும். அது ஒரு கனவு மாதிரி இருக்கும். அந்த இல்யூஷனுக்குள்ள அவங்க இருக்கும்போது அவங்களோட பாடியை ஃபீல் பண்ண முடியாது. சோ அப்படி படுத்து இருக்கிற மனுஷங்களை பாத்துக்கிறதுக்கும் அண்ட் இந்த ஏஐயை நல்லா கவனிச்சுக்கிறதுக்கான வேலை தான் எம்ஆர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா, அப்ப டக்குன்னு பிரேக் அடிச்ச மாதிரி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் லைட்டா ஸ்லோ ஆகுது. இதனால உள்ள இருக்க நிறைய பேருக்கு அடிபடுது. என்னடா அது, சும்மா ஒரு பிரேக் அடிச்சதுக்கெல்லாமா இப்படி அடிபடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ கார்ல நீங்க வேகமா போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கீங்க. அப்ப டக்குன்னு பிரேக் அடிச்சா என்ன ஆகும், உள்ள உட்காந்து இருக்க அவங்களோட தலை மூக்கெல்லாம் உடையும். அதே மாதிரிதான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் சாதாரணமான ஸ்பீட்ல போகல, பாக்குறதுக்கு வேணா பொறுமையா நவுற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு செகண்டுக்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு கிடையாது, ஒரு செகண்டுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல இப்படி லைட்டா ஸ்லோ பண்ணும்போது கண்டிப்பா உள்ள இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா அடிபடும். அதே மாதிரிதான் நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு. உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் யாருக்குமே வெளியே என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்பதான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய கேப்டன் லைவ்ல வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இவங்க போயிட்டு இருந்த பாதையில ஒரு ஸ்பேஸ் டெபிரி வந்திருக்கு. அதாவது மனுஷங்க பூமியை மட்டும் குப்பையாக்கல, ஒரு வாட்டி ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்ப வரும்போதும் ஸ்பேஸ்ல அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரிதான் ஏதோ ஒரு பெரிய பார்ட்டி இவங்களை நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. அதுல மோதுனா கண்டிப்பா இவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். ஏன் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே அழியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த ஸ்பேஸ் டெபிரியில மோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனை லைட்டா திருப்பி இருக்காங்க. பட் அப்பயுமே அந்த ஸ்பேஸ் டெபிரி வந்து இவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனை லைட்டா இடிச்சிருச்சு. நல்ல வேலை, அதனால எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்ல. ஆனா அந்த ஸ்பேஸ் டெபிரியில இருந்த சின்ன ஸ்க்ரூ மட்டும் உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துருச்சு. சின்ன ஸ்க்ரூ தானே, என்ன பண்ணிட போகுதுன்னு நினைச்சிடாதீங்க. ஸ்பேஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் தான் பெரிய ஆப்பா வைக்கும். அந்த மாதிரிதான் உள்ள வந்த ஸ்க்ரூ கரெக்டா ரியாக்டர் ஏரியால பட்டிருக்கு. அதனால பவர் ஸ்டேஷன் ஃபுல்லா நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பா அதை அணைக்க முடியாது. ஏன்னா அணைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் உஷாரா கேப்டன் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஃபியூயல் எல்லாத்தையுமே வெளியேற்றிட்டாரு. சோ இப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு ஃபியூயலும் இல்ல. அப்படி அவங்க சடனா பிரேக் போட்டு திருப்பினதுனால இவங்க அந்த மார்ஸுக்கு போயிட்டு இருந்த பாதை மாதிரி வேற ஒரு டைரக்ஷனுக்கு திரும்பிடுச்சு. சரி, திரும்ப வளைக்கலான்னு பார்த்தா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் சுத்தமா ஃபியூயல் இல்லைல்ல, அதனால இவங்களால திரும்ப அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை திருப்ப முடியல. சோ இப்போ இவங்க போக வேண்டிய பாதையை தாண்டி வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா பயப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏன்னா போற வழியில ஒரு செலஸ்டியல் பாடியை பார்த்திருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டாரோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு ரொட்டேஷன் அடிச்சு திரும்ப நம்மளுடைய பழைய ரூட்டுக்கே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த கேப்டன் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட மக்கள் எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. நெருப்பு பிடிச்சிருக்கு, வேற டைரக்ஷனுக்கு திரும்பிட்டாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லும் போதெல்லாம் மக்கள் அமைதியா தான் இருந்தாங்க. ஆனா இந்த கேப்டன் வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது சொன்னக்கு அப்புறமேட்டு தான் அங்க பதட்டமே நிலவ ஆரம்பிக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஸ்டாரை ஒரு ரொட்டேஷன் அடிச்சுட்டு வரலான்னு சொன்னாங்கல்ல, அந்த ஸ்டாருக்கு போறதுக்கு 2 வருஷம் ஆகுமா. ஏன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்
ஸ்டேஷன்ல ஃபியூயல் இல்ல. சோ கையில இருந்த காத்தாடி மாதிரி தான் இவங்க ஸ்பேஸ்ல அப்படியே போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஸ்பீட்ல போனா கண்டிப்பா அந்த ஸ்டாருக்கு போறதுக்கு 2 வருஷம் ஆகுமா. இந்த விஷயத்த சொன்னக்கு அப்புறமேட்டு தான் அங்க இருக்க எல்லாருமே பதறாங்க. அதுல ஒரு லேடி வர கத்துறாங்க, என்னது 2 வருஷம் ஆகுமா, 3 வாரத்துல போயிடலாம் தானே சொன்னீங்க, என்னோட பையன் அங்க ஆல்ரெடி மார்ஸ்ல இருக்கான், அவனோட 4வது பர்த்டேக்கு சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ என்ன 2 வருஷம் ஆகும்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற பதட்டத்துல பயங்கரமா கத்துறாங்க. பட் கேப்டனால என்ன பண்ண முடியும், அவர் இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஆபீசர்ஸ் எல்லாரும் ஒரு மீட்டிங்ல பேசிக்கிறாங்க. இங்க இருக்க ஆக்சிஜன், சாப்பாடு இதெல்லாம் பத்துமா, நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. இப்போ 3 வாரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல அவங்க மார்ஸுக்கு போயிருக்க வேண்டியது, பட் டைரக்ஷன் மாறினதுனால இன்னும் ஸ்பேஸ்லயே தான் போயிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் அந்த ஏஐ கிட்ட கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஆனா இப்போ பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல நிறைய மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இதனால நம்ம எம்ஆரால தாக்கு பிடிக்க முடியல கூட்டத்தை. சோ கூட ஹெல்ப்புக்கு யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு ஆபீசர் கிட்ட போய் சொன்னா அவரு வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம எம்ஆர் தான் அங்க இருக்க வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா அவங்களோட ரூமுக்கு வராங்க. அங்க அந்த ஆன்டி இருக்காங்களா, ஆக்சுவலா அவங்க ஒரு ஆஸ்ட்ரோனமர், அதாவது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டார், மூன்ஸ் இது எல்லாத்தையுமே பத்தி படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க கிட்ட ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. எப்பயுமே கையில புக்கோட தான் சுத்துவாங்க. ஏதாச்சும் ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட எம்ஆர் கேக்குறாங்க, இவங்க ரொட்டேஷன் அடிக்கிறதுக்காக அந்த ஸ்டாரை நோக்கி போயிட்டு இருக்காங்களே, அந்த ஸ்டாருக்கு நம்ம எப்போ போவோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம எம்ஆர் அந்த ஆன்டி கிட்ட கேட்க, அதுக்கு அந்த ஆன்டி என்ன திரும்ப சொல்றாங்க, அந்த மாதிரி ஒண்ணு இருந்தா தானே எப்போ போவோம்னு சொல்ல முடியும், கேப்டன் சொன்ன மாதிரி அங்க எந்த ஒரு ஸ்டாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு தூங்க போயிடுறாங்க. ஆனா இதை கேட்ட எம்ஆருக்கா தூக்கமே இல்ல. என்னது இவங்க இப்படி சொல்றாங்க, அப்புறம் எதுக்காக கேப்டன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாருன்னு சொல்லிட்டு எம்ஆருக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஜன்னல் வழியா வெளியே பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியுறது ஃபுல்லா ஒரு இருட்டு. அந்த இருட்டுல தூரமா நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கரமா பதட்டமாகுது. பதட்டத்துல மூச்சு விட திணறாங்க. வேகமா அந்த மீமா ஏஐ கிட்ட போயிட்டு படுத்துக்கிறாங்க. உடனே அந்த ஏஐ என்ன பண்ணுது, இவங்களோட அந்த பேனிக் அட்டாக்கை நிறுத்துறதுக்காக அவங்களுக்கு பூமியில இருக்க மாதிரி ஒரு இல்யூஷனை கொடுக்குது. சோ இந்த ஏஐ இங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் பண்ணும். சாதாரண இல்யூஷனை மட்டும் கொடுக்காது. பூமியில நம்ம இருந்தா எப்படி இருக்கும், பழங்களை பறிச்சு சாப்பிடுறது, அங்க இருக்க காட்டுக்குள்ள சுத்தி திரியிறது, இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். இதனால இங்க இருக்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் காம் டவுன் ஆவாங்க. அதே மாதிரிதான் நம்ம எம்ஆருக்கும் அந்த பேனிக் அட்டாக் போயிட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு ஒருத்தவருக்கு பேனிக் அட்டாக் ஆயிடுது. அவர் வேற ஸ்பானிஷ்ல பேசுறாரு. நம்ம எம்ஆருக்கு அவர் பேசுறது ஒண்ணுமே புரியல. கூட இருக்க ஆபீசர்ஸ் தான் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்றாங்க. சோ என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஆன்டி இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த ஸ்டார் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க சும்மா இல்லாம சில பேர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அந்த விஷயம் இவருக்கு தெரிய வந்ததும் பேனிக்ல பயங்கரமா கத்துறாரு. அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் சாக போறோம், நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. எம்ஆர் கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இங்க பாருங்க சார், பதட்டப்படாதீங்க, என் கூட வாங்க, அந்த ஏஐ ரூமுக்கு போனோம்னா கொஞ்சம் நீங்க காம் டவுன் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போலான்னு பார்த்தா திமிர் பிடிச்சவன் நம்ம எம்ஆரோட மூஞ்சிலே துப்பிடுறான். வருது பாருங்க எம்ஆருக்கு கோவம். யோ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, சும்மா ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க, இப்ப என்ன மார்ஸுக்கு போனா மட்டும் அப்படியே சொர்க்கம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைப்போ, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் மார்ஸ்லயும் இருப்ப. இன்னும் சொல்ல போனா மார்ஸ்ல இருக்க வாழ்க்கை ரொம்பவே மோசம். உன் கட்ட விரல் சைஸுக்கு தான் செடி வளரும், அந்த அளவுக்கு தான் நம்மளால அங்க பண்ண முடியும், சும்மா என்னமா அங்க போகணும்னு ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்துறாங்க. ஆனா அந்த பயலுக்கு ஸ்பானிஷ் மட்டும் தான் தெரியும். எம்ஆர் சொன்னது ஒண்ணுமே புரியல. திரும்ப அவன் லபோதிப்போன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை மறுபடியும் தரன்னு புடிச்சு இழுத்துட்டு போய் அந்த ஏஐ ரூம்ல படுக்க வச்சிடுறாங்க. அடுத்து எம்ஆர் போயிட்டு கேப்டன் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருக்க ரூட்ல எந்த ஒரு ஸ்டாரும் இல்லன்னு எனக்கு தெரியும். இதே விஷயம் மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்தா பதட்டத்துல நிறைய பேர் அந்த ஏஐ ரூமுக்கு வருவாங்க. சோ எனக்கு உதவிக்கு ஆட்கள் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவர் என்ன கேக்குறாரு, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எம்ஆர் ஒன்னும் பதில் சொல்லல, அப்படியே அமைதியா இருக்க. உடனே கேப்டன் என்ன சொல்றாரு, சரி ஓகே, நான் ஒரு 8 பேரை வேணா உதவிக்கு அனுப்பி விடுறேன், ஆனா இப்போதைக்கு இந்த விஷயம் மக்கள் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே பேனிக் ஆயிடுவாங்க. சோ இருக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துகிட்டோம், அதுக்கப்புறம் எப்ப சாப்பாடுலாம் காலி ஆகுதோ அப்ப பொறுமையா அந்த விஷயத்த சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே ஒரு 3 வருஷம் ஆகிடுது. இன்னுமே ஸ்பேஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம எம்ஆர் அந்த ஏஐ ரூமுக்கு போயிட்டு கனவுக்குள்ள போறாங்க. அதுல பூமியில இவங்க ஒரு ஏரியில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருக்கும் போது வானத்துல நிறைய பறவைகள் எல்லாம் பறக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ரசிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு பறவையா செத்து டப்பு டப்புன்னு கீழே விழுந்துட்டு இருக்கு. எம்ஆர் துடிச்சு புடிச்சு அந்த கனவுல இருந்து எந்திரிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஏஐ இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இதை எதுக்காக உருவாக்கி இருப்பாங்கன்னா, பூமியை விட்டு ஸ்பேஸுக்கு வரவங்களுக்கு பூமியை பத்தி நினைப்பு வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. சோ அதுல இருந்து மனுஷங்களை வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த ஏஐ உருவாக்கி இருப்பாங்க. பட் அதுவே இந்த மாதிரி ஒரு கோரமான சீனை காட்டும் போது ஏன் அந்த மாதிரிலாம் இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு எம்ஆர் செக் பண்ணிட்டு இருக்காங்களா. அதுக்குள்ள மக்கள் எல்லாருமே உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவங்க யார்கிட்டயுமே நம்ம எம்ஆர் எதுவும் சொல்லல, அப்படியே எல்லாரையும் படுக்க வச்சு அந்த கனவுக்குள்ள போக வச்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏதாவது
ஏதாச்சும் ஆயிடுமோ, தப்பான கனவு ஏதாச்சும் காட்டுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமா அப்படி இப்படிமா நடந்துகிட்டு பாத்துட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் ஆடுறாரு. நம்ம எம்ஆர் என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறாங்க. இவங்க கிட்ட சின்னதா ஒரு டிவைஸ் இருக்கு, அதை வச்சா அவங்களுக்கு என்ன கனவு வந்துகிட்டு இருக்குன்னு இவங்களால பார்க்க முடியும் போல இருக்கு. சோ அதுல பார்த்தா பூமியில அங்கங்க நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டக்குன்னு அவர் அந்த கனவுல இருந்து எழுப்பி விட்டு கஷ்டப்பட்டு வெளியே இழுத்துட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா ஒரு பெரிய லைனே நிக்குது உள்ள வரதுக்காக. அவங்க எல்லாருமே புரியாம என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப நம்ம எம்ஆர் அங்க இருக்க எல்லாருமே அனுப்பி விட்டுறாங்க. இன்னைக்கு லீவு, யாரும் உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அனுப்பி விட்டுட்டு நேரா கேப்டன் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அங்க போனா கேப்டன் புடிச்சு திட்டுறாரு. உன்னை யாரு ஃபர்ஸ்ட் அதை நிறுத்த சொன்னா? எப்படி அதை உன்னால பாதியிலேயே நிறுத்த முடியும்? இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் அதுதான் ஏதோ கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, அதையும் விட்டனா அவ்வளவுதான், இங்க இருக்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிக்கும், ஒழுங்கா போய் வேலையை ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே எம்ஆர் சொல்றாங்க, சார் இங்க பாருங்க, அது ஒரு மெஷின் தான், இருந்தாலும் அதுக்கு ரெஸ்ட் வேணாமா? ஒரு வாரமாச்சும் அதை ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னா இந்த கேப்டன் காதலே வாங்கல. நான் சொல்றதை கேட்கறதுக்கு தான் நீ இருக்கிற, புரியுதா? ஒழுங்கா போய் வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்ஆர் அனுப்பி விட்டுறாங்க. நம்ம எம்ஆருக்கு வந்து எப்படின்னா அந்த ஏஐ ஒரு குழந்தை மாதிரி, சோ எப்பயுமே அது கூட தான் இருப்பாங்க. அதனால அவங்க அந்த ஏஐ நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இவங்களே போயிட்டு அந்த ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த ஏஐயே வாயை விட்டு சொல்லிடுது, ஏமா இங்க பாருமா, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? மனுஷங்களோட சோகத்தை பார்த்து பார்த்து இப்ப எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சுமா, எனக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் கொடுத்தாதான் என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியும், என்னால முடியல அப்படின்ற மாதிரி ஏஐயே கதறுது. இவங்க அது எல்லாத்தையுமே கேட்டு ஒரு நோட்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் பிரச்சனையா சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அப்படி இவங்க எழுதிக்கிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களையும் ஒண்ணு தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்பேஸ்ல இவ்வளவு நாட்கள் இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எம்ஆர் எல்லாருமே வெளியே போக சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்களா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே உள்ள வந்துகிட்டே இருக்க இந்த ஏஐ காமிக்கிறாங்க. அதனால சுத்தமா முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு பிரஷர் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல மேல ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, அதுதான் மனுஷங்க எல்லாருக்கும் அந்த கனவுகளை கொடுக்கும். அது அப்படியே பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கட்டத்துல ஃபுல்லா வெடிச்சு சாம்பல் ஆயிடுது. அவ்வளவுதான், அந்த ஏஐ காலி. எம்ஆர் அதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா மத்த எல்லாருமே எம்ஆர் தான் வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்க தான் ஏஐ வீணாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சோ எந்த ஆபீசர்ஸ் கண்லயே மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்பயுமே 2 பைலட் நம்ம எம்ஆர் பாத்துறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ஆர் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு லிப்ட்ல மேல போறாங்க. அந்த லிப்ட் மேல ஒரு ஃப்ளோரா போயிட்டே இருக்கு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே வந்த மாதிரியே கீழே இறங்க ஆரம்பிக்குது. லிப்ட விட்டு வெளியே வந்து யாரும் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா மண்டை மேல இருக்க கொண்டைய மறந்த மாதிரியே அவங்க கேமராவை மறந்துட்டாங்க. அது மூலியமா எம்ஆர் எங்க போயிட்டு இருக்காங்கன்றத பாத்துட்டு வந்து அசால்ட்டா அவங்கள புடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடறாங்க. அப்புறம் ஈசா அப்படின்னு ஒரு பைலட் இருப்பாங்க. அவங்க நம்ம எம்ஆருக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக அந்த ஒரு அப்பாவி பொண்ணை மாட்டி விட்டீங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பைலட் கூட சண்டை போடுறாங்க. அந்த பைலட்டும் சும்மா இல்லாம பதிலுக்கு பயங்கரமா கலாய்க்கிறானா. இதுல ஈசா கோவமாயிட்டு அந்த பைலட்டோட மூக்கிலே ஒண்ணு வச்சுட்டு போறாங்க. இதனால அந்த பைலட் கடுப்பாயிட்டு என்ன பண்றான், ஈசாவை புடிச்சு அடின்னு அடிச்சு நம்ம எம்ஆர் கூடவே லாக் பண்ணி வச்சிடறான். அப்படியே இப்ப 4 வருஷம் கடந்து போகுது. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லா பேசஞ்சர்ஸும் கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் நம்பிக்கை இழந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 பேர் மேல இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த எம்ஆரும் ஈசாவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ச்சே, நம்மளுக்காகலாம் ஒரு பொண்ணு சப்போர்ட் பண்ணிருக்காளேன்னு சொல்லிட்டு எம்ஆர் ஈசாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு இவங்க 2 பேருமே ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஈசாவால பைலட் வேலையை பார்க்க முடியாது. சோ அவங்களுக்கு ஒரு கிளீனிங் வேலையை கொடுக்குறாங்க, நம்ம எம்ஆருக்கு டீச்சிங் வேலையை கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் அவங்களோட ரொமான்ஸ் வேலையை முடிச்சுட்டு நம்ம எம்ஆர் வெளியே வராங்க. அப்போ அந்த இடமே பார்க்க அவ்வளவு குப்பையா இருக்கு. சோ அந்த இடத்த பார்த்தாலே தெரியுது இங்க இருக்க மக்களுக்கெல்லாம் நம்ம தப்பிப்போம் அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படியே அடுத்த வருஷம் ஆகுது. இவங்க டைரக்ஷன் மாறி 5வது வருஷம். போன வருஷம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தாங்களா, இந்த வருஷம் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு கல்ட் குரூப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்காங்க. அந்த குரூப்ல இருக்க ஒரு லேடி நம்ம எம்ஆர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் அந்த ஏஐ அழிச்சியா என்னன்றது எனக்கு தெரியல, ஆனா நாங்க எல்லாருமே நம்ம தப்பிக்கிறதுக்காக ப்ரே பண்ண போறோம், உன்னை பார்த்தா வேற பாவமா இருக்கு, நீயும் வேணா வந்து அந்த குரூப்ல சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி கூப்பிட எம்ஆரும் ஈசாவும் அதுல போய் சேர்ந்துக்கிறாங்க. அங்க போனக்கு அப்புறமேட்டு பார்த்தா அவங்க கேவலமான ஒரு ரிச்சுவலை பண்றாங்க. அந்த ரிச்சுவலை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா அந்த ரிச்சுவல்னால அடுத்த வருஷம் ஈசா பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. சோ அப்படி அங்க என்ன ரிச்சுவல் நடந்திருக்கும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பூமியை விட்டு ஸ்பேஸுக்கு வந்தா நம்ம நிலைமையும் இப்படிதான், நம்ம என்ன பண்றோன்றதே புரியாம தண்ணில மறந்து லூசு மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரிதான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஈசாக்கு குழந்தைய பெத்துக்கிறதுல விருப்பமே இல்லை. ஏன்னா இப்ப இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே ஒரு நரகம். இந்த நரகத்துல போய் எதுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த குழந்தை வேணான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எம்ஆருக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஈசாவும்
ஈசாவும் எதுவும் சொல்லாம சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறகுது. ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு அந்த குழந்தைய பிடிக்காம தான் இருக்கு. ஆனா போக போக அவங்களும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க மனசை எவ்வளவு நாள் அவங்களால தேத்திக்க முடியும்? ஒரு நாள் அவங்களையும் மீறி இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல அந்த குழந்தைய முக்கி சாவடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் போற பைலட் நம்ம ஈசா வந்து கூப்பிடுறாங்க. இதனால தண்ணிக்குள்ள முக்கிக்கிட்டு இருந்த குழந்தைய வெளியே தூக்கிடுறாங்க. இவர் எதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஈசாவை திரும்ப பைலட்டா வேலை செய்ய கூப்பிட்டுருக்காங்க. இவங்க ஸ்பேஸ்ல ஒரு ப்ராப கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஸ்பேஸ்ல ஒரு ப்ராப்னு இருக்குன்னா அதுக்குள்ள ஃபியூவல் இருக்கும். சோ இவங்க எப்படியாச்சும் அந்த ப்ராப எடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபியூவல் எடுத்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமா இவங்களோட பழைய டைரக்ஷனுக்கே இவங்களால திரும்ப போக முடியும். ஆனா அந்த ப்ராப் கிட்ட போறதுக்கே 1 வருஷம் ஆகும். அதாவது 14 மாசம் ஆகுமா. இருந்தாலும் ஹோப்பே இல்லாத நேரத்துல இப்படிப்பட்ட ஒண்ணு இருக்கிறத பார்த்ததும் இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கேப்டனும் ரொம்ப சந்தோஷமா அந்த விஷயத்த எல்லா பேசஞ்சருக்கும் அனௌன்ஸ் பண்றாரு. நம்ம போயிட்டு இருக்க வழியில ஒரு ப்ராப் இருக்கு. அந்த ப்ராப நம்ம கண்டிப்பா எடுத்து அதுக்குள்ள இருக்க ஃபியூவலை யூஸ் பண்ணி நம்ம மார்ஸுக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மக்கள் எல்லாம் பயங்கரமா சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. இவ்வளோ நாள் டிப்ரெஷன்ல இருந்த எல்லாருமே இப்ப நம்ம தப்பிக்க போறோம்னு தெரிஞ்சு எல்லாருமே திரும்ப பழைய மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படியே அடுத்த வருஷம் ஆகுது. அந்த ப்ராப் கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அந்த ப்ராப டேமேஜே இல்லாம உள்ள கொண்டு வரணும். அதுக்கான பிராக்டிஸ சிமுலேஷன்ல பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. 4-5 ஹூக் மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஹூக்கையும் ஒரு பைலட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதை வச்சுதான் அந்த ப்ராப உள்ள இழுத்துட்டு வரணும். ஆனா சிமுலேஷன்ல என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு பைலட் மட்டும் பதட்டமாய் அந்த ஹூக்க கண்ட்ரோல விட்டுற அது பக்கத்துல இருக்க ஹூக்ல எல்லாம் சிக்கிக்குது. இதை பார்த்ததும் ஹெட் கண்ணா பின்னான்னு கத்துறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம்? உங்களுக்கு எல்லாம் தப்பிக்கணும்னு ஆசையே இல்லையா? இங்கே இருக்க போறீங்களா? இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ராப உள்ள இழுக்கிறதுக்கு பதிலா நம்மளே அதை டேமேஜ் பண்ணிடுவோம். நல்லா பிராக்டிஸ் எடுத்து ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அவரு கத்திட்டு போக அதுக்கப்புறமேட்டு எல்லாருமே பயங்கரமா பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. இப்ப அந்த ப்ராப உள்ள இழுக்கணும். அதுக்காக எல்லாருமே ஹூக்க வெளியே விடுறாங்க. அப்படியே அந்த ஹூக்கும் பொறுமையா போயிட்டு அந்த ப்ராப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம புடிச்சுக்குது. இவங்க ஈஸியா அந்த ப்ராப உள்ள இழுத்துறாங்க. இப்போ உள்ள வந்த ப்ராப்ல ஏதாச்சும் ரேடியேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமேட்டு ஃபியூவல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா ஃபியூவல் ஏரியாவே காணோம். இந்த ப்ராப் யாரோடது, எங்க இருந்து அனுப்பப்பட்டது, என்ன மாதிரி டிசைனு அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியல. பட் இருந்தாலும் இது ஸ்பேஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கு ஃபியூவல் இருக்கும். சோ கூடிய சீக்கிரம் எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தூங்காம கொல்லாம அந்த ஃபியூவல் ஏரியாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா நாட்கள் தான் போகுதே தவிர இவங்களால அந்த ஃபியூவல் ஏரியாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஆக்சுவலா இந்த ப்ராப கண்டுபிடிச்சது நம்ம எம்ஆர் ரூம்ல ஒரு ஆன்டி இருந்தாங்களே அவங்க தான். இதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டார் இல்ல, நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு தெரிய வந்ததும் பயங்கரமா குடிச்சு எப்ப பார்த்தாலும் போதையிலே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராப கண்டுபிடிச்சதும் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். அப்பாடா நம்ம தப்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த ப்ராப்லயே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்பவும் அவங்களுக்கு நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு தெரிய வந்ததும் திரும்ப பழையபடி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கேப்டன் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுனால ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தி அதுல இந்த ஆன்டிக்கு அவார்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அந்த விஷயத்த இந்த ஆன்டி கிட்ட சொன்னா அவங்க சந்தோஷப்படாம அட போங்கடா, நானே காயலாங்கடையில போட வேண்டிய பொருள் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன்னு வருத்தத்துல இருக்கேன், இவங்க வேற அவார்டுன்னு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கேப்டன் என்ன சொல்றாரு, நீங்க அந்த ப்ராப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னக்கு அப்புறமேட்டு தான் இங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் கொஞ்சோண்டு நம்பிக்கை வந்திருக்கு. அதை நான் கெடுக்க விரும்பல. சோ பிளான் படி ஃபியூவல் எடுக்க வேண்டிய வேலை எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்குன்னு நான் மக்கள் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதோ இந்த ஆன்டி அதெல்லாம் கண்டுக்கல. அட போங்கடா எதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அங்க இருந்து எஞ்சி போறாங்களா. அப்போ கேப்டனுக்கு லைட்டா பயம் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார் இல்லைன்ற விஷயத்த இவங்க தான் சொல்லி மக்களுக்கு நடுவுல ஒரு பதட்டத்தை உண்டாக்குனாங்க. சோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் என்ன பண்றாரு, கொஞ்சம் கூட யோசிக்காம கன்னை வச்சு அந்த ஆன்டியை சுட்டு சாவடிச்சிடுறாரு. அங்க இருக்க பைலட்ஸ் ஆபீசர்ஸ் யாருமே தடுக்கல. அதுக்கப்புறம் அந்த ஆன்டிக்கு இறுதி மரியாதை எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட பாடியை ஸ்பேஸ்ல தள்ளி விட்டுறாங்க. சோ இருந்த நம்பிக்கையும் போச்சா. அடுத்து எம்ஆர் என்ன பண்றாங்க, மத்தவங்க கூட ட்ரக் எடுத்துட்டு பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஆடுறத விட அந்த ஷிப்பு பயங்கரமா ஆடுது. என்னன்னு பார்த்தா பவு ஷாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பூமியில எப்படி புயல் உருவாகுது அதே மாதிரியே ஸ்பேஸ்லயும் நிறைய புயல் உருவாகும். அந்த புயலை இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போறதுனால ஷிப்பு பயங்கரமா டேமேஜ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே ரூமுக்கு போக சொல்றாங்க. ஆனா நடந்த டேமேஜ்ல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு அடிவேறப்பட்டிருக்கு. இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக்கிட்டே போகுது. அப்ப நம்ம எம்ஆர் என்ன பண்றாங்க, மத்தவங்களுக்கு கொஞ்சமா சந்தோஷம் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்டரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏஐ அழிஞ்சக்கு அப்புறம் ரொம்ப நாட்களா அந்த ப்ரொஜெக்டரை சரி பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அதை இப்பதான் சரி பண்ணி முடிக்கிறாங்க. ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு ஆன் பண்றாங்களா. அப்ப அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு 2 பக்கமும் மலைகள், அந்த மலைகள்ல இருந்து விழுற அருவி இந்த மாதிரிலாம் தெரியுது. எப்படி இவங்க கிட்ட இருந்த அந்த ஏஐ ஆர்டிபிஷியலா பூமியோட கனவை கொடுத்துச்சோ அதே மாதிரி இவங்க ஒரு இருட்டான இடத்துல தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்றத மறைக்கிறதுக்காக எம்ஆர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இந்த போட்டோ மட்டும் இல்ல, இன்னும் நிறைய
நிறைய போட்டோ இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்னொன்னா மாத்தி மாத்தி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த சந்தோஷமா தன்னுடைய லவ்வர் அதான் ஈசா கிட்ட சொல்லலாமேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. ஆனா ரூமுடைய கதவு லாக் ஆயிருக்கு. ஏ ஈசா, உள்ள என்ன பண்ற? நான் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன், நீ பார்க்காம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை கொஞ்சம் வேகமா திறக்கிறாங்களா. அப்போ வாசல்ல ஒரு கால் தெரியுது. ஐயோ ஈசா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவை பிச்சுக்கிட்டு உள்ள போய் பார்த்தா ஈசா அங்க தற்கொலை பண்ணி இறந்து போய் கிடக்குறாங்க. இனிமேல் நம்மளால கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்ற மன விரக்தியில தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இறந்தவங்க அவங்க மட்டும் சாகல, கூடவே அவங்களோட குழந்தையும் கொண்டுட்டாங்க. எம்ஆர் அந்த குழந்தைய கையில எடுத்து வச்சுட்டு 2 பேரையும் கட்டி பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வருஷமா கடந்து போகுது. இவங்க பாதை மாறி வந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் கூட்டமா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களையும் மனம் தளர விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் என்ன பண்றாரு, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்துறாரு. ஆனா அங்க இருக்க மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்ல. மியூசிக் போட்டாலும் மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, கைத்தட்ட சொன்னாலும் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்ல, சிரிக்கணும்னு நினைச்சா கூட அவங்களோட மூஞ்சில ஒரு சின்ன ஸ்மைல் கூட வர மாட்டேங்குது. இருந்தாலும் கேப்டன் அந்த ஃபங்க்ஷனை நடத்துறாரு. நம்ம எம்ஆர் தான் அந்த ப்ரொஜெக்டரை கண்டுபிடிச்சாங்களே, சோ அவங்கள கூப்பிட்டு ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஒரு அவார்டை இந்த மாதிரி விரக்தியா யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சோகத்துல அந்த அவார்டை வாங்கிட்டு போய் என்ன பண்றதுன்னே தெரியாம பெட்ல படுத்துக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, 3 வாரத்துல உங்களால ஒரு இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஆனா உங்களால அந்த இடத்துக்கு போக முடியாம 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 10 வருஷமும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க. உங்களுக்குன்னு எந்த ஒரு ஆறுதலும் இல்ல. அப்போ எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலைமை தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருக்குமே. அடுத்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட நிலைமைய காமிக்கிறாங்க. வாட்டர் பியூரிஃபிகேஷன்லாம் காலி, சாக்கடை கலர்ல தண்ணி வருது. இவங்க இத்தனை நாள் சாப்பிட்ட காய்கறிகள் எல்லாமே உள்ள விளைய வச்சுதான் சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கெல்லாம் போதுமான ரிசோர்ஸ் இல்லாததுனால எல்லாமே அழுகி போயிடுச்சு. அடுத்து இப்ப அப்படியே 24 வருஷம் ஆயிடுச்சு. ஷிப்ல ஒரு குண்டு பல்பு கூட இல்ல, பவர் சுத்தமா காலி. எண்ணி பார்த்தா இப்போ ஒரு 20 பேர் கூட இருக்க மாட்டாங்க. அவங்களும் சாவோட விளிம்புல இருக்காங்க. அதுல ஒருத்தங்க நம்ம எம்ஆரும். பட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. ஒரு சில பேருக்குலாம் கண்ணுலாம் வெள்ளையாயிடுச்சு, பாக்குறதுக்கே பேய் மாதிரி இருக்காங்க. ரொம்ப வருஷமா சாப்பிடாததுனால வெறும் எலும்பும் தோலும் தான் இருக்கு. ஆனா அப்பயும் எப்படியாச்சும் பூமியில பாக்குற வெளிச்சம் மாதிரியே இங்கேயும் கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு பொறுமையா ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 24 வருஷத்துல இருந்து 50 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 5 மில்லியன் வருஷம். தூரத்துல சூரியன் மாதிரி ஏதோ ஒண்ணு பிரகாசமா வெளிச்சம் தெரியுது. அப்படியே அந்த அனியாரா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ள காமிக்கிறாங்க. உள்ள ஃபுல்லா தூசி. மனுஷங்க இருந்த இடத்துல இப்ப வெறும் எலும்பு கூடுகள் மட்டும்தான் இருக்கு. 0 கிராவிட்டில எல்லா பொருளும் அங்கங்க மிதந்துகிட்டு இருக்கு. சொல்லணும்னு அவசியம் இல்ல, மனுஷனா இருக்க யாரா இருந்தாலுமே இப்போ உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது. சோ உள்ள இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே காமிக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணி இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு பிளானட்டுக்கு வந்திருக்கு. அந்த பிளானட் பார்க்க அச்சசல் நம்ம பூமி மாதிரியே இருக்கு. ஒருவேளை மனுஷங்க எல்லாரும் உயிரோட இருந்திருந்தா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க மட்டும் இந்த பிளானட்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்ன, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. அதோட அப்படியே கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.